ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா டே த்ரோன் சீசன் 1 எபிசோட் 22. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மீசாமணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் தேடிக்கிறவ பார்த்து அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் பேசினதால நான் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், உனக்கு எதாவது ஆயிடுச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோனு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா ஹீரோக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. எதனா தேடிக்கிறவ பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி. இது ஒரு கூப் பிளான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் இவங்களே செட்டப் பண்ணி தேடிக்கிறவ பிடிக்கிறது. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போது அனதர் கான்மெண்டான இந்த லேடி தான். ஆக்சுவலாக என்னோட பிளான் என்ன, ஒரு டிவி ஷோ அரேஞ்ச் பண்ணுவார். அங்கே 2 பேர் பேசுகிற மாதிரி. ஒரு டிவி ஷோனா எப்பயுமே பேசுறது பத்திரிகையாளராக இருக்கும். அந்த பத்திரிகையாளர்கிட்ட யார் பேச போகிறாங்கன்னா அது நம்ம மார்ச்சுரா தான். ஏன்னா அந்த 8 பேர்த்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்ச்சுரா எப்பயே செத்துட்டாரு. அதனால தான் நான் மார்ச்சுராவை இந்த டிவி ஷோக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை அவன் மார்ச்சுராவை போட்டு தள்ளணும்னு நினச்சா கூட நம்ம மார்ச்சுராவை ஃபேக் நேமில் தான் வர வச்சிருப்போம். கீராவை பொறுத்த வரைக்கும் போட்டு தள்ளணும், ஒரிஜினல் நேம் தெரிஞ்சாதான் அவனை போட்டு தள்ள முடியும். அது வரைக்கும் போட்டே தள்ள முடியாது. செகண்ட் கீரோட மட்டும் தான் நேமே தெரியாமல் போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச்சுராவை கொல்ல முடியல அந்த தேடி கீரை என்ன பண்ணுவான், ஆல்ரெடி மார்ச்சுரா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பா, இல்லை மாடலிங் கம்பெனியில் போய் தேடி பார்த்து மார்ச்சுரோட பேர் கண்டுபிடிப்பான். ஆனால் மார்ச்சுரா எப்போ கீராவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேலையில் ஜாயின் பண்ணானோ அப்போலேருந்து அவனுக்கு ஒரு ஃபேக் நேம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மார்ச்சுராவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். இதை முதல்ல கேட்ட மார்ச்சுரா என்னது நானும் அப்படின்னு சொல்லி முதல்ல பயந்து தயங்குவார். அப்போ எல்லோ டவுட் கேட்பார், எப்படி அவன் கரெக்டாக பார்த்து சாக்குரா டிவி பாப்பா அப்படின்னு கேட்பாரு. அது கேள், நீ அங்கே தான் வேலை பார்க்க போகிற லைட்டு அப்படின்னு சொல்லுவார். எல்லுங்கிற பேரை பயன்படுத்தி அந்த 8 மெம்பர்ஸில் ஒருத்தர் அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அந்த மெம்பர் கரெக்டாக தேடிக்கிற கால் பண்ணி சாக்குரா டிவியை பார்க்க சொல்லணும். அங்கே பேனர்ஸ் வச்சு கரெக்டாக மார்ச்சுராவே அந்த பத்திரிக்கையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அவனுக்குள்ள நம்ம மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உண்டாக்கணும். அப்பன்னு பார்த்து கரெக்டாக மார்ச்சுராவை கவர் பண்ணியிருக்க அந்த பேனர் எடுத்துடணும். அப்போ மார்ச்சுராவை கொள்ள எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். பட் ஃபேக் நேம் இருக்கனால அவனால் மார்ச்சுராவை கொள்ள முடியாது. அப்போ மார்ச்சுராவை பேர் கண்டுபிடிக்கிறதுக்காக பழையபடி நம்ம போட்ட பிளான் படி தான் பண்ணுவோம். அப்போ நம்ம அவனை பிடிச்சிடலாம், எந்த தப்புமே நடக்காது அப்படின்னு சொல்லுவார். முதல்ல கேட்கும்போது மார்ச்சுரா தயங்கிருப்பாரு. ஆனால் இப்போ தயங்காம நான் இதை செய்ய ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம எதுக்கு 3 வாரத்துக்கு தள்ளி போகணும், நம்ம நாளைக்கே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே இந்த பக்கம் அந்த 8 பேர்த்துல ஒருத்தரான நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் இருக்க அவர் கட்டுறாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, யாரு கீராவா இருக்க மாட்டாங்களோ அவங்க 2 பேர்த்த வர வச்சிருப்பாரு. 3 பேருமே பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம எப்படியாவது அந்த கீராவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கீராவா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மெம்பர் பற்றி சொல்லுவாங்க, இல்லை அவன் பயந்தாங்க. ஒரு மெம்பரை பற்றி சொல்லுவாங்க, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அப்புறம் இன்னொரு மெம்பரை பற்றி சொல்லுவாங்க, அவன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் ஒருவேளை கியோசுகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். மீதி 2 பேரும் ஆமா கியோசுகேவா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு. கியோசுகே ஏதாவது தேடிக்கிற அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு ஹீரோட்டு கால் வரும், நான் தேடிக்கிற யாருங்கிறது கண்டுபிடிச்சா அவனை பொறி வச்சு பிடிக்க போறேன், அதுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு ஆமாமா நானும் இப்போ தான் கண்டுபிடிச்சா, அவர் பேர் கியோசுகே அப்படின்னு சொல்லுவார். பேர் சொன்னே ஹீரோ சாக்கார் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் அவரும் முடிஞ்சோம், ஓகே நம்ம உண்மையான கேரவா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, நான் சொல்ற டைமுக்கு நீ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சாக்குரா டிவி பார்க்க சொல்லு, நம்ம 8 பேர்ல ஒருத்தர் கீரா அவன் பேசிக்கிட்டா அப்படின்னு சொல்லு, அப்படி மட்டும் நீங்க பண்ணிங்கன்னா உன் பேரே லீக் ஆகிறதுக்கு உனக்கு காப்பாற்றிடுறேன், மீதி இருக்கவங்களுக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். அவரும் சரி நான் மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படியே இந்த பக்கம் தேடிக்கிறவனை கியோசுகே தான் கட்டுவாங்க. அவர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அந்த மீசா அவனே எனக்கு தான் சும்மா என்னமா இருக்கான், நான் மட்டும் தான் கீரா அப்படிங்கிறத நிரூபிச்சுன்னா அவன் என் கூட வந்துருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோட கண்ட்ரோலில் இருக்க அந்த தேடிக்கிற கால் பண்ணி கியோசுகே உடனே சாக்குரா டிவியை பாரு அப்படின்னு சொல்லுவார். டிவியை பார்த்து தேடிக்கிறவமே ஜஸ்ட் அவங்க கீராவை பற்றி தானே பேசிக்கிறாங்க, அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம், ஊர் முழுக்க கீராவை பற்றி பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீ ஸ்டார்டிங்கில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு, ஒரு 8 பேர் பேசிட்டு இருந்தாங்க, அதில் ஒருத்தர் தான் கீரா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்குற தேடிக்கிறக்கு ஒரே ஷாக்காக தான் இருக்கும். அப்போ என்ன பார்த்து கரெக்டாக மார்ச்சுராவுடைய ஃபுல் பாடியை மாற்றிட்டு இருந்த அந்த பொருள் கீரை வந்து இதை பார்த்து தேடிக்கிறேன், இது அவன் தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவார். மார்ச்சுரோட ஃபேக் நேம் அந்த தேடிக்கிறவனோட டெத் நோட் எழுதுவான். நமக்கு தெரியும் அது ஃபேக் நேம்னு, பட் கீராவுக்கு தெரியாது. 40 செகண்ட் ஆயாச்சு ஏன் இன்னும் சாவன் யோசிச்சுட்டு இருப்பான், அப்போ தான் அவருக்கு புரிய வரும். பட் மறுபடியும் அதுக்குள்ள அந்த பேனர்ஸ் வச்சு அந்த 2 பேர்த்தையுமே கவர் பண்ணிடுவாங்க. கீரா மார்ச்சுரோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவான். சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆள் தானே, அதனால டிவி சேனல்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்கறது, அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறது, இத்தனைக்கு ஹீரோயின்கே ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுவான். பட் ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க, மேடம் பிஸி, இப்போ உங்களால் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்குற தேடிக்கிறக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிரும். அவர் நிறைய பேருக்கு கால் பண்ணுவாங்க, அவருக்கு அந்த டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்துமே ஒரு முறையான ரெஸ்பான்ஸ் வராது. காரணம் நம்ம ஹீரோ அந்த கால் டேப் பண்ணியிருப்பாரு. டேப் பண்றது மீன்ஸ் அதை ஹேக் பண்ணியிருப்பாங்க. தேடிக்கிற யார் கால் பண்ணாலுமே அந்த கால் நம்ம ஹீரோக்கு தான் வரும். பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், மிமிக்ரி பண்ணி ஒரு முறையான ரெஸ்பான்ஸே தர மாட்டாரு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிடிச்சிட்டு விட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கன் எடுத்து அவனோட பேக்கெட்ல வச்சு அப்படியே வண்டியில கிளம்புவோம். பின்னாடி அந்த கான்வென்ட் உமன் பைக்ல தேடிக்கிற ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கான்வென்ட் உமன் எல்கிட்ட சொல்லிடுவான். அவன் எல்லோட சர்வேலன்ஸ் ஏரியாக்குள்ள பூந்துருவான். நான் ஏன் அப்படி சொல்றேன், எல்லாருடைய சர்வேலன்ஸ் டிவைஸ் அந்த ஏரியா முழுக்க பரப்பி வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு தேடிக்கிற ஃபாலோ பண்ணிட்டு போக தேடிக்கிற கார்ல சல்லுன்னு போகாம ரெம்ம காட்டி இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த எபிசோட மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க. நாளைக்கு நான் டெஃபினெட்லி அந்த எபிசோட போட்டுருவேன். எத்தனோட அனுப்பிக்கு காப்பரேட் சீட்ஸ் நிறையவே இருக்கும். அதில் இருக்க காப்பரேட் சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி எல்லாம் போடுறேன். முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு தாங்க, அப்பதான் எனக்கு புதுசான வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். தேடிக்கிற வர ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிருவாங்க, அப்படியே தப்பிச்சிருவானா இல்லை அவனுக்கு அப்படியே பால் ஊத்திடுவாங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த வீடியோ உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.